வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னால் இதை எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும்னு தெரியாது எனக்கு. ஏன்னா எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி எழுதுறதுக்கு முடியல. இதை பற்றி பேசிட்டா நல்லாயிருக்கும், இதை பற்றி பேசினா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக என்னோடய வியூஸை வந்து என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற சில விஷயங்களை பற்றி மட்டும் தான் நான் வீடியோஸாக போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த படம் ஆண் பாவம் பொல்லாதது. இன்றைக்கி அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் இந்த படம் பார்க்கலே ஒரு நோட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ லைக் எதை பற்றி பேசணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பப்போ அதை பார்த்து தான் பேசுவேன். ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் முன்னாடி வந்து வீடியோ வந்து நான் பேசுகிறது ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக ரொம்ப லென்த்தாக போகுது அப்படிங்கிற மாதிரி சில ஃபீட்பேக்ஸ்லாம் வந்துச்சு. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். தெரில, நான் பேசுகிற விதம் லைக் அதனால தான் நான் எந்த விஷயத்தை பற்றி எழுத முடியாதோ அதை பற்றி பேசணும்னு சொல்லி டிசைட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் நான் இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுற பட்சத்தில் என்னால் இதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முடியும். லைக் இன்னும் அதை வந்து லைக் எஃபெக்டிவாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான க்ரூமிங் என்ன நானே பண்ணிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் த ஃபீட்பேக். அண்ட் குவிக்காக நம்ம படத்தை பற்றி இந்த டிஸ்கஷனுக்குள்ளே போவோம். ஆண் பாவம் பொல்லாதது லைக் ரியாராஜ், விக்னேஷ்காந்த், மாளவிகா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ லைக் இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கலே எனக்கு தெரிஞ்சிருச்சு திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் ஒரு ப்ரொபகண்டா தான். லைக் இது நீங்கள் வந்து ஒரு ரியாராஜ் படத்துக்கெலாம் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய வேர்டை யூஸ் பண்ணுமா? லைக் ஹீ இஸ் அ பட்டிங் ஆக்டர். லைக் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் அவர் இப்போ தான் வளர்ந்து வர்றாரு. நீங்கள் அவர் படத்துக்கு இவ்வளோ பெரிய வேர்டு ப்ரொபகண்டா அதெல்லாம் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் ஐ ஷுட் ஆப்வியஸ்லி யூஸ். ஏன்னா வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு எந்த பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், லைக் கேஸ்ட் பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், கிளாஸ் பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், ஜெண்டர் பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு ரைட் விங் பர்ஸ்பெக்டிவ், ஒரு லைக் இவங்களை வந்து நம்ம ரைட் விங்னு டேக் பண்ண வேணாம். லைக் ஒரு லிபரல் பர்ஸ்பெக்டிவே விச் இஸ் கோயிங் டு புஷ் பீப்புள் டுவர்ட்ஸ் த ரைட் விங் மென்டாலிட்டி. ஸோ லைக் ஆமாம், ஆன்டி ஃபெமினிசம் இஸ் அ ரைட் விங் மென்டாலிட்டி. ஸோ லைக் நீங்கள் லெஃப்ட்டு லைக் பெரியாரிஸ்ட், அம்பேத்கரைட்னு எல்லாம் சொல்லிவிட்டு மிசோஜனிஸ்டாக இருக்க ஆட்கள் இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு கோர் ஐடியா ஆஃப் ஆன்டி ஃபெமினிசம் இருக்குல்ல, இது வந்து ஒரு ரைட் விங் ஐடியாலஜி தான். ஏன்னா இட் என்ஷூர்ஸ் ஜஸ்டிஸ். லைக் இட்ஸ் அ மூமெண்ட் தட் ஃபைட்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், ஃபெமினிசம். ஓகே, ஸோ லைக் பேட்ரியார்கிக்கு எகென்ஸ்டாக ஃபைட் பண்ணுற ஒரு மூமெண்ட் தான் ஃபெமினிசம். ஸோ நீங்கள் அதை டீமீன் பண்ணுற மாதிரி, அதை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி, இல்லை லைக் அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி மக்கள்கிட்ட தப்பாக ஒரு பெரிய ஒரு மீடியம்குள்ளேருந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ ரைட் விங் அட்டெம்ப்ட். ஸோ அதனால தான் நான் இதை ஒரு ப்ரொபகண்டாவாக சொல்கிறேன். ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா லைக் அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நான் ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லலே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி லைக் ட்ரெய்லர்லாம் விட்டுருவோம், டைட்டில் நான் சரி ஓகே, ஆண் பாவம் பொல்லாதது, ஐடி கம்பெனியில் இப்போ லே ஆஃப்ஸ் நடக்குது, நிறைய பேத்துக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறது இல்லை, பல வருஷமாக வந்து ஒரு ஸ்டாவேஷன் வேஜ்லேயே வச்சுருக்காங்க. லைக் அவங்களால பார்த்திங்கன்னா ஒரு ரெண்ட்டு கட்டி அவ்வளோதான், அவங்களால வாழ்க்கையில் பெருசாக அடுத்த லெவலுக்கு வளர முடியாத லெவலான சம்பளம். லைக் போட்டி, லைக் ஒரு ஒர்க்கர்ஸ்குள்ளே ஒரு போட்டியை க்ரியேட் பண்ணி நீங்கள் எந்த இடத்துலையுமே நிம்மதியாக நீங்கள் வாங்குகிற காசை செலவு பண்ண முடியாத மாதிரி ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷன்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி பேச போகிறாங்கன்னு நினச்சேன். அதை பற்றி எதுவும் பேசலை. அப்புறம் ஒரு ஆண் அவனுக்கு வந்து ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள போய் கல்யாணம் பண்ணான். அவன் இந்த சாதி அப்படிங்கிறதுனாலேயே அவனை பிடிச்சி வெட்டி கொள்கிற ஒரு பிரச்சனை ரொம்ப வருஷமாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? நீ எப்படா வந்து உன்னோட மேல் சாதின்னு சொல்லிக்கிற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து நீ லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை பிடிச்சி வெட்டி கொள்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனையை பற்றி பேசுவாங்கன்னு நினச்சேன். கிடையாது. ஏன்னா அதுவும் ஆண்களோட பிரச்சனை தானே. சாப்பிட்றாங்க, ஒரு ஆண் சாப்பிட்றான். லைக் கம்ப்ளீட்டாக இட்ஸ் நாட் தட் இதில் விக்டிம்ஸ் ஆண் தான். பட் லைக் இந்த பர்ஸ்பெக்டிவில் சொல்லலை, இதில் ஒரு ஆண் சாப்பிட்றான், இந்த மாதிரி பிரச்சனையை பற்றி நீ பேச போகிறேன்னு நினச்சேன். கிடையாது. அப்புறம் சரி, அதை மீறி ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை வந்து இல்லை சரி நீ விட்றா, நீ உன் கம்யூனிட்டிக்குள்ளே நான் பொண்ணை எடுக்கலை, நான் வந்து லைக் உன் பொண்ணை வந்து நான் லவ்வே பண்ணல, நான் ஏன் சொந்தத்துக்குள்ளேயே நான் வந்து நான் இருக்கிற இந்த சின்ன உலகத்துக்குள்ளேயே நான் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டிலேருந்து ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணாலும் குதிரை மேலே ஏறுறான், மீசை வச்சுருக்கான், தொப்பி போட்டிருக்கான்,
புல்லட் பைக் ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி அவனை சுட்டு கொள்கிறாங்க, வெட்டி கொள்கிறாங்க. ஸோ இந்தமாரி பிரச்சனைகள் பற்றி பேசுவாங்கன்னு நினச்சேன், கிடையாது. அப்புறம் ஸ்கூலு காலேஜில் பசங்க போய் படிக்கணும்னு நினச்சி போகிற பசங்க, ஒரு லைக் அப்ரெஸ்ட் கம்யூனிட்டிஸ்லேருந்து போகிற பசங்க வந்துட்டு அந்த ஸ்கூல் காலேஜுக்குள்ளே போயிட்டாங்கங்கிறதுக்காகவே அவங்கள மென்டலாக ஹராஸ் பண்ணி லைக் அவங்கள வந்து லைக் பல வைலன்ஸ்குள்ளே அவங்கள வந்து தள்ளி லைக் அவங்களே ஒன்று சூசைட் பண்ணிக்க வச்சுக்கிறது, இல்லாட்டி இவங்களே அவங்கள கொண்டுடுறது. ஸோ இந்த மாதிரி கொலைகள், இன்ஸ்டிடியூஷனல் மர்டர்ஸ் ஆஃப் அப்ரெஸ் கம்யூனிட்டி மென், இவங்கள பற்றி பேசுவீங்கன்னு நினச்சேன். இந்த ரைட்ஸை பற்றி பேசுவீங்கன்னு நினச்சேன், கிடையாது. அப்புறம் லைக் ஒரு ஆண் தனக்கு இன்னொரு ஆணை பிடிச்சிருக்கு, நான் அவங்கள வந்து காதலிக்கிறேன், எனக்கு ஃபிசிக்கலாக அவங்க மேலே அட்ராக்ஷன் இருக்குது, எமோஷ்னலாக அவங்க மேலே அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிக்கிட்டா அவங்கள ஹராஸ் பண்ணுற இந்த சொசைட்டி, லைக் அவங்கள வந்து நீ ஆம்பளையான்னு கேட்குறது, நீ வந்து நீ வானவில் அது இதுன்னு அவங்கள வந்து சோஷியல் மீடியாவில் கலாய்க்கிறது, அவங்களோட அந்த எமோஷன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறது, இதை வந்து இயற்கைக்கு எகென்ஸ்ட்னு வந்து ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு தியரியை கொண்டு வர்றது, மதத்தின் பேரில் அதை வந்து சப்ரஸ் பண்ணுறது, இந்தமாரி பாவங்களை பற்றி பேசுவாங்கன்னு நினச்சேன், இல்லை. அப்புறம் ஒரு ஆண் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம நாட்டில் மாட்டுக்கறி வீட்டில் செஞ்சாவோ இல்லை சாப்பிட்டாவோ, செஞ்சது வந்து ட்ரெயினில் அவன் சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போனாவோ அவனை சுட்டு கொண்டுறாங்க, இல்லை கட்டி வச்சு ஊரே சேர்ந்து அடித்து கொள்ளுது. இந்தமாரி பாவங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்கன்னு நினச்சேன், பேசலை. அப்போ வந்து லைக் இதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனையாகவே தெரியல. இன்றைக்கி சொசைட்டியில் வந்து ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னா லைக் இதெல்லாம் என்ன பாவம், இதெல்லாம் ஒரு பாவமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் விட்டாங்க வந்துட்டு. லைக் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ஒரு சீனில் கொண்டு போய் தான் அந்த படத்தை வைக்கிறாங்க. ஸோ லிட்ரலாக இங்கே என்ன ஆகுதுன்னா லைக் இது வந்து ஆண்களுக்காக பேசுகிற ஒரு படமே கிடையாது. நீங்கள் வந்து இதை வந்து இன்றைக்கி நிறையா சின்ன பசங்க லைக் இல்லை ஒரு இந்த பேட்ரியார்க்கிலே ஊறி போன ஆட்கள் இருக்காங்கள்ல, இவங்க எல்லாமே நினைப்பாங்க இது ஆஹா நம்மளுக்கான படம். கிடையவே கிடையாது. இந்த படம் சக்ஸஸ் ஆகலை. ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் லைக் தமிழ்நாடுக்குன்னு கொஞ்சம் ஒரு காமன் சென்ஸ் இருக்குது, அதனால வந்து லைக் இது ஏதோ ஒரு வழியில் கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் லைக் ஒரு நான் பேசின வரைக்கும் சில இந்த ஏபொலிட்டிக்கல் இந்த ஜெண்டர் ரோல்ஸ்லாம் நம்பக்கூடிய சில ஆட்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் இந்த படம் ஓகே டீசெண்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வருது. ஸோ அந்த ஓகே டீசெண்டான ஒரு படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே கொஞ்சம் பிரச்சனையான மைண்ட் செட் தான். ஸோ அதனால தான் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. லைக் அதுதான் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து இதை பற்றி எதுவுமே பேசலை. ஸோ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற பிரச்சனை. ஸோ அதுலேயும் அந்த பொண்ணை வந்து இவங்க எப்படி காட்டுறாங்கன்னா லைக் அவங்க ஒரு ஃபெமினிஸ்ட், அவங்க வந்து ஒரு அம்பேத்கரைட் பெரியாரிஸ்ட், அவங்களுக்கு மார்க்ஸையும் பிடிக்கும் லைக் ஆனால் மார்க்ஸ்னால் யாருனே தெரியாதுங்கிற லெவலில் அவங்கள வந்து ரொம்ப ஒரு ஸ்டூப்பிடாக காட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு கடைசி 10-15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் கேஸ்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக படம் எடுக்கிற டிரெக்டர்ஸ் இருக்காங்க. லைக் அவங்களோட வழி, அவங்க வாழ்க்கையில் பார்த்த பிரச்சனைகள், இந்த சாதிங்கிறது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம், லைக் எவ்வளோ ஒரு இயற்கைக்கு எதிரான விஷயம், எவ்வளோ ஒரு ஹியூமானிட்டிக்கு எகெயின்ஸ்டான விஷயம், எவ்வளோ ஒரு சமூக நீதிக்கு எகெயின்ஸ்டான விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு வெளியே வந்து ஒரு படமாக எடுத்து இன்றைக்கி அதை கொண்டு போய் அதை ஒரு த்ரூ மீடியம், ஏன்னா இதை பற்றி எழுதியிருக்காங்க, பெரிய தலைவர் அம்பேத்கர் எழுதியிருக்காரு, பெரியார் எழுதியிருக்காங்க. ஆனால் இதை பற்றி எல்லாத்தாலையும் படித்து புரிஞ்சிக்க முடிஞ்சான்னு கேட்டால் கிடையாது, இல்லை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சான்னு கேட்டாலும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி படமாக வரையில் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணுன்னு போகிற ஒரு மாஸ் பாப்புலேஷனில் கொஞ்சம் பேராச்சும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. லைக் ஓகே இது ஒருத்தரோட வழி, இந்த வழியில் வந்து நான் எப்படியோ சம்மந்தப்பட்டிருக்கேன், ஒன்று நான் இதில் வந்து இதே வழி எனக்கு ஏற்பட்டிருக்கு, இல்லை இந்த வழியை கொடுத்தது நானாக இருந்திருக்கேன், இல்லை என்னோடய பேரண்ட்ஸாக இருந்திருக்காங்க, இல்லை என்னோடய ஆன்சஸ்டர்ஸாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் சொசைட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு லைக் ஸ்டெப்பிங் ஸ்டோன். அந்த மாதிரி படங்கள் வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு கவுண்டர் ஒப்பீனியன்ஸ் என்ன வருது அப்படின்னா, நாட்டில் சாதியே கிடையாது, இவங்க தான் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி படம் எடுத்து ஜாதியை வந்து ஜாதி படம் எடுக்கிறாங்க, லைக் ஜாதி இருக்கக்கூடாதுன்னு எடுக்கிற படம் வந்து ஜாதி படமாக இருக்குது.
ஸோ லைக் வந்து ஜாதி படம் எடுக்கிறாங்க, இவங்களால தான் வந்து நாட்டில் வந்து ஒரு அன்ரெஸ்ட் சுச்சுவேஷன் வருது இப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபகண்டா. ஸோ அவங்கள வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு, இல்லை அவங்கள வந்து அவங்களோட வாய்ஸஸை வந்து சப்ரெஸ் பண்ணுறதுக்கு, இல்லை அந்த மாதிரி மூவிஸை வந்து லைக் மக்கள்கிட்ட வந்து விலக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் இது. ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கல, என்ன வேணும் உங்கள் குரலையே ஒரு அநீதியாக ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த மாதிரி ஆண் பாவம் பொல்லாததுங்கிற மாதிரி படங்கள்லாம். ஒரு இன்றைக்கி வந்து ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்டுங்கிறது லைக் ஆப்வியஸாக டிஜிட்டல் ஏராவில் லைக் இது முன்னாடியிலேருந்தே இருந்திருக்கு. லைக் பெண்கள் அவங்களுக்கான உரிமைக்காக போராடினதுங்கிறது லைக் ஆரம்ப கட்டத்துலேருந்தே நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இது ரொம்ப இது ஆண்களுக்குள்ளே போய் மண்டையை குடையிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுறது எதுனா, வி ஆர் கெட்டிங் டு see that every day. ஓகேவா? ஸோ லைக் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அங்கே வந்து லைக் அந்த கேபிட்டலிஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் டு கிளைம் தட் தேர் இன்க்ளூசிவ். தோ அங்கே ஜெண்டர் பே கேப் இதெல்லாமே இருந்தாலும் அங்கே வந்து லைக் அந்த கம்பெனி பாலிசியில் நாங்கள் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறோம், தேர் ஃபோர்ஸ் டு சே. ஏன்னா இந்த மூமெண்ட் ஹாஸ் பிகம் தட் இம்பார்ட்டண்ட், தட் விசிபிள். ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி லைக் நீங்கள் வந்து லைக் ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, லைக் ஒரு ட்ராவல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா, லைக் ஒரு 10 ஆண்கள் போகிற இடத்துல ஒரு 2 விமன் சோலோ ட்ராவலர்ஸ் வந்து இப்போ உருவாகுறாங்க. ஸோ லைக் தேவ் ஸ்டார்டட் மூவிங் அவுட் ஆஃப் தேர் என்ன சொல்கிறது, அந்த ஃபென்சஸ், லைக் அவங்கள சுற்றி போடப்பட்ட வேலிகளை தாண்டி அவங்க போகிறாங்க. லைக் நான் போனால் எனக்கு சேஃப்டிக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும், பட் ஸ்டில் நான் இதை ஃபைட் பண்ணுறேன், நீ எத்தனை நாள் தான் வந்து நீ என்னை இதை வச்சு பயமுறுத்துவேன் அப்படின்னு சொல்லி அதை ஃபைட் பண்ணி லைக் அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. லைக் நானும் எனக்கும் உனக்கு இருக்கிற அவ்வளோ ஃப்ரீடமும் எனக்கும் இருக்குது, ஆனால் நீ அதை என்னை பண்ண விட மாட்டேற, அதை நானே இங்கே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அட்டெம்ப்டில் விமன் ஆர் ஸ்டெப்பிங் அவுட் ஆர் அப்படியே சொல்லலாம். வந்துட்டு ஐம் சாரி இஃப் இட் இஸ் ராங், ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கரெக்ட் மீ. விமன் ஆர் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் த ஃபென்சஸ் தட் வேர் புட் அரவுண்ட் தெம் பை மென். ஓகேவா? இன் ஆல் தீஸ் இயர்ஸ், சோஷியலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி, லைக் இன்டெலெக்சுவலி எல்லாமே. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் அவங்க தாண்டி போகிறாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்கையில் இதை வந்து நீ 2 விதமாக அப்ரெஸ் பண்ணலாம், டிபெண்டிங் ஆன் த சொசைட்டி தட் யூ லிவ் இன். ஸோ லைக் நீ வந்து ஒரு ரொம்ப ஒரு பிற்போக்கான ஒரு சமுதாயம், லைக் நீ வந்து லைக் எக்ஸ்ட்ரீம் பேட்ரியார்கல் சொசைட்டி, இங்கே வந்து லைக் இந்த மாதிரி முற்போக்கான கருத்துக்கு இடமே இல்லை அப்படிங்கிற நீ ஓப்பனாக உன்னோட அஜெண்டாவை வந்து நீ இங்கே புஷ் பண்ணலாம். பெண்கள் என்றைக்கு எங்களுக்கு கீழே தான், லைக் மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்காங்க, இல்லை சாணக்கிய நீதியில் சொல்லியிருக்காங்க, பொண்ணுங்களை என்றைக்கு கீழே தான் வச்சுருக்கணும், ஆண்கள் கீழே, பொண்ணோட வேலையை ஆண்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறது தான், இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீ ஓப்பனாக சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சொசைட்டி விச் இஸ் லைக் தமிழ்நாடு, இந்த மாதிரி ஒரு சவுத் இந்தியா, இங்கே வந்து நான் பேட்ரியார்கி இல்லைன்னு சொல்லவே இல்லை, இங்கேயும் இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் இங்கே இதெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் சொன்னதுனால கொஞ்சம் பேர் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ லைக் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், லைக் நான் வந்து லைக் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து லைக் 0, தமிழ்நாடு வந்து 99 இல்லை 100ன்னு சொல்ல மாட்டேன். ஈவன் இஃப் த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர் 0 அண்ட் லைக் தமிழ்நாடு இட்ஸ் லைக் 5, வி ஹாவ் லைக் 5 டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ். ஸோ அதனால இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, வேறு ஒரு ரூட்னால் இவங்க உள்ளே வர வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பெரியார் அம்பேத்கரை வச்சு, இல்லை அந்த ஹீரோயினை வந்து ஒரு ஸ்டூப்பிடாக காட்டி, லைக் அவங்களுக்கே ஒரு விஷயம் தெரியாது, அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில எப்படி சொல்கிறது, ஒரு பெனவலண்ட்டாக சில விஷயங்களை கொண்டு வந்து உள்ளே தள்ளுறது. ஸோ லைக் இதுதான் இந்த படத்தோட கோராக நான் பார்க்குறேன். ஸோ லைக் படத்துக்குள்ளே போகல, சாரி இதை பற்றி நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், பட் படத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா லைக் அதுக்கான எல்லா எவிடன்ஸஸும் உள்ளே இருக்குது. ஸோ லைக் அந்த ஹீரோயினுக்கு வந்து மார்க்ஸ்னால் யாருன்னே தெரியாது. ஸோ லைக் அவங்க தப்பான ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நான் மார்க்சிஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து லைக் அந்த ஹீரோ வந்து லைக் நான் எவ்வளோ நல்லவன் காட்டிக்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க போகிறாங்க, பொண்ணு பார்க்க போவே இல்லை, லைக் ஆப்வியஸ் இது அரேஞ்ச் மேரேஜ். ஸோ லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜுங்கிறதே லைக் இன் வாட் வே யூ ஆர் டூயிங் எனி எம்பவர்மெண்ட். இல்லைனா நீ உன்னோட அரேஞ்ச் மேரேஜுங்கிறதே ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்குள்ளே நடக்க போகுது. லைக் மோஸ்ட் ப்ராபப்ளி லைக் அரேஞ்ச் மேரேஜ் யாரும் வந்து வெளியில் இருக்க கேஸ்ட்லாம் எடுத்து கல்யாணம் பண்ண போகிறதுல, அப்படியே பண்ணாலும்
அந்த சமநிலை லைக் அந்த எப்படி சொல்கிறது, அந்த கேட்டகரி வைஸ் லைக் சேம் லைனில் இருக்கோமான்னு பார்த்து தான் பண்ணுறாங்க. இல்லை லைக் கொஞ்சம் லிபரலாக இருந்தால் ஓகே, லைக் அவங்க நம்மளோட கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே தானே அப்படின்னு சொல்லி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அதில் பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரியை தாண்டியெல்லாம் வராது. லைக் ஒரு ஓபிசியில் இருக்கிறவங்க வந்து ஒரு தலித் கம்யூனிட்டிலையோ ஒரு ஆதிவாசி கம்யூனிட்டிலையோ போய் ஏதோ ஒரு மேட்ரிமோனியில் பார்த்து பண்ணுறதுங்கிறதெல்லாம் இட்ஸ் லைக் வெரி ரேர் கேஸ் சினாரியோ. ஸோ அரேஞ்ச் மேரேஜுங்கிற கான்செப்டே இவ்வளோ தான். சரி, நீ போய் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுற, அந்த பொண்ணை பார்த்துட்ட, நீ ஸ்டாக் பண்ணியா என்னன்னு தெரில, லைக் யூ நோன் தட் ஷீ இஸ் அ ஃபெமினிஸ்ட். லைக் அங்கே போயிட்டு உடனே வந்து கீழே உட்காந்துக்கிறாரு. கீழே உட்காந்தோடனே லைக் நானும் லைக் பெண்களுக்கு சம உரிமை தேவை, அதனால் வந்துட்டு நான் கீழே உட்காடுறேன், இல்லை அவங்க மேலே உட்கார முடியல நான் கீழே உட்காடுறேன் அப்படிங்கிறது விச் இஸ் லைக் ஒரு பர்ஃபார்மேட்டிவ் திங் தான். ஏன்னா வந்து லைக் உட்காருங்க, நீங்கள் அங்கே உட்கார வைங்கிறது சண்டை போடுறது தான் ஒரு ஆலையோட வேலை. நான் கீழே ஏறி உட்காடுறேன் அப்படின்னா நீ உட்காந்துக்கன்ட்டு போயிடும். ஏன்னா இங்கே மெஜாரிட்டியான ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ உட்காந்துக்க, ஏன்னா நீ வந்து லைக் இந்த மாதிரி நீ கீழே உட்காடுறாங்கன்னா நீ பொண்ணு மாதிரி இருக்கணும், உனக்கு ஆம்பளத்தனமே இல்லை அப்படின்னு சொல்லி கீழே உட்கார சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கே இது கோர் கிடையாது. நீ கீழே உட்கார்றதுங்கிறது கோர் கிடையாது, ஓகேவா? அவங்க மேலே உட்காரணும், அதுதான் கோர். அவங்க இத்தனை நாள் கீழே உட்காந்துட்டாங்க, நீ உட்காந்தனால திருப்பி அவங்க கூட கீழே உட்கார்றதுங்கிறது லைக் தட்ஸ் நாட் சம்திங் நியூ ஃபார் தெம், ஓகேவா? அவங்க மேலே உட்காரணும். அதுக்கு நீ என்ன பண்ணுற ஒரு ஆலையா? நீ வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை, அவங்க போடுற சண்டையில் கூட இருந்தால் போதும் வந்துட்டு. ஸோ அதுதான் இவர் கீழே உட்காந்து ஒரு பர்ஃபார்மேட்டிவ் ஆக்டிவிசம் பண்ணிட்டாரு. லைக் அந்த பொண்ணு அதனால இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கங்கிற மாதிரி காட்டுறாங்க. லைக் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு லைக் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. லைக் இஸ் இன் ஐடி ஜாப், கார் வச்சுருக்கான், இதுன்னு லைக் இது எல்லாமே லிட்டரலாக பொண்ணுங்களை வந்து ஒரு தப்பான ஒரு பிக்சருக்குள்ளே கொண்டு வரது தான். இவங்க வந்து ஆண்களோட சொத்தை பார்க்குறாங்க, என்ன வேலையில் இருக்கான்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு பிற்போக்கான ஐடியா, லைக் ஒரு ஹேட் மென்டாலிட்டிலேருந்து தான் இதெல்லாமே வருது. ஆனால் இது எல்லாத்தையும் இவங்க எப்படின்னா ரொம்ப புனிதமாக வந்து ஹீரோ ரொம்ப நல்ல ஒரு அப்பாவிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். அண்ட் வராங்க, லைக் பிடிச்சிருச்சு, 2 பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு 2-3 months போகுது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா லைக் நல்லா ஜாலியாக இருக்காங்க. ஸோ லைக் நல்லா ஒரு தனி வீடு எடுத்துக்கிறாங்க. லைக் ஹீரோட அப்பா அதை வாங்கி கொடுத்துருக்குறாரு. ஸோ லைக் இந்த மாதிரி இருக்குது, தனி வீட்டில் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க எந்திரிச்சு வரையில் பார்த்தா தாலி இல்லை கழுத்தில். இவர் தான் பெரிய ஃபெமினிஸ்ட் ஆச்சு. இவர் நம்ம அந்த பொண்ணோட ஃபெமினிசம் பற்றியே பேசணும்னா, நான் ஃபெமினிஸ்ட்டு, நான் பெண்களுக்கான உரிமையை பற்றி பேசுகிறேன்னு கிளைம் பண்ணுற ஒருத்தன் எப்படி இருக்காங்கிறது தான் அந்த கமெண்ட்ரியோட முக்கியமான பர்பஸாகவே நான் பார்க்குறேன். லைக் நான் ஃபெமினிஸ்ட் ஆலே வாட் எவர் இட் இஸ், லைக் நான் பெண்கள் சமம்னு நினைக்கிற ஒரு ஆள் நினைக்கிறவன் அந்த பொண்ணு எந்திரிச்சு காலில் வரது கழுத்தில் தாலி இல்லைன்னா எதுக்கு உனக்கு, வை டஸ் இட் பாதர் யூ? லைக் ஓகே, ஒரு கோல்டு செயின் காணாமல் போயிடுச்சுன்னா செயின் காணாமான்னு கேட்டு இல்லை பத்திரமா இருக்குன்னா அதோட நீ ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ லைக் தாலியை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் சாரி, தாலியை கழட்டி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஏன் அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிறாரு அவர். லைக் ஏன், தாலி தானே அது, இட்ஸ் ஜஸ்ட் அ கோல்டு செயின், பத்திரமா எடுத்து லாக்கரில் வச்சிட்டாங்க, இட்ஸ் ஃபைன் வந்துட்டு. நீ ஃபஸ்ட்டு தாலியே கட்டியிருக்கக்கூடாது. சரி, உனக்கு வந்து ஒரு ஃபேமிலியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், லைக் அவங்கள ப்ளீஸ் பண்ணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்கிறனால நீ வந்து தாலி கட்டுற அந்த பொண்ணுக்கு. சரி கட்டிட்டேன், அது நீங்கள் 2 பேரும் தனியாக தான் இருக்கீங்க. லைக் அது போடணும்னு தோணுது, தோணலை, அவுத்து வச்சிருச்சு. வை டஸ் இட் பாதர் யூ? லைக் வாட் கைண்ட் ஆஃப் ஃபெமினிஸ்ட் ஆகுது? ஸோ அதுதான். அடுத்து வந்துட்டு இவர் வேலைக்கு போகிறாரு, அவங்க போகலை. என்னன்னு கேட்டால் ஆப்வியஸாக அந்த பொண்ணு வரதே வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஒரு ஃபேமிலியிலேருந்து தான். லைக் அங்கேயும் வந்து ஆணாதிக்கமாக அவங்க அப்பா வந்து பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், அடங்கி இருக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா புருஷன் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க ஒரு பூமர் அங்கிள் அவர். ஸோ அவர் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து எஜுகேஷனில் பெருசாக ப்ரிஃபர் பண்ணல, தோ அவங்களுக்கு நல்லா சொத்து எல்லாமே இருந்தாலும். ஸோ இங்கேயே தெரியுது, ஒரு பொண்ணை வந்து நீங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணுறீங்க, எனக்கு அவங்களுக்கான எஜுகேஷனை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணலையே, யுவர் பிளாக்கிங் ஆல் ஹர் ரூட்ஸ் டு பி டிபெண்ட் இன் த ஃப்யூச்சர். லைக் இன்றைக்கி காலகட்டத்தில் படிப்பு இல்லை அப்படின்னா லைக் நீங்கள் நிறைய விஷயங்கள் லைக் எதுவுமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. லைக் நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்களா, அது கிடையாது. ஸோ நீங்கள் போய் ஒரு சில பேசிக் எஜுகேஷன், பேசிக் ஃபார்மல் எஜுகேஷன் இன்றைக்கி தேவை இருக்குது. ஸோ அது இல்லைங்கல லைக் அந்த பொண்ணுக்கு வந்து லைக் ஆப்வியஸாக எப்படியெல்லாம் இருந்தால் நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூட்டே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஸோ ஆப்வியஸாக அந்த பொண்ணு வீட்டில் இருக்காங்க. ஸோ லைக் த அக்ரிமெண்ட் இஸ் தட் லைக் அகெயின் ஜெண்டர் ரோல், லைக் நான் வேலைக்கு போகிறேன், நீ வீட்டில் சமைச்சு வச்சிரு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. லைக் அவங்களோட லெஷர் டைமில் அவங்க டிக்டாக்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவர் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு இவங்க வரையில் லைக் அவங்க சமைக்கலை, லைக் மேபி அகெயின் எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரில,
சமைக்கலைன்னொடனே நான் வேலைக்கு போகிறேன், நீ சமைக்கலை அப்படின்னு சொல்லி அதை ஒரு பாயிண்ட் பண்ணுறாரு. நீ சும்மா தானே வீட்டில் இருக்க அப்படின்னு லிட்ரலாக. சி, இந்த டொமஸ்டிக் ஒர்க் அப்படிங்கிறது லைக் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க், இது ஒரு லேபராகவே இத்தனை வருஷமாக நம்ம பார்க்கல. பெண்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா லைக் இது ஒரு லேபராகவே யாரும் பார்க்கல. நம்ம அம்மா வந்து வீட்டை பார்த்துக்கிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னா அது லைக் அது ஒரு வேலை, அதுக்கான ஒரு கூலி தேவை, இப்படி எதுவுமே இல்லை. லைக் உன்னோட கடமை நீ பார்க்குற, இதுக்கு என்ன கூலி அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் இத்தனை வருஷமாக நம்ம சொசைட்டி இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி அதை பற்றி டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லைக் ஸ்டில் இவர் திருப்பி வந்துட்டு நான் வேலைக்கு போகிறேன், நீ சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அதேமாரி இந்த டிக்டாக்ல வந்து இந்த மாதிரி பண்ணாத, அந்த மாதிரி பண்ணாத, நீ தான் வந்து லைக் பெண்களை எதுக்கும் கையை போட்டு தடுக்க மாட்டேன் அப்படிங்கிற. அப்புறம் எதுக்கு உனக்கு லைக் அந்த ஒரு பொண்ணு வந்து அதுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு அது ஏதோ ஒன்று பண்ணுது, லைக் வை டஸ் இட் பாதர் யூ? அது அடுத்து வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு போகல இவங்களோட அந்த ப்ளவுஸோ லைக் ஏதோ வாட் எவர் இட் இஸ், லைக் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து இவனுங்களோட ஹீரோவோட சொந்தக்காரங்க எல்லாம் அந்த லைக் இருப்பாங்களாம், கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு பொண்ணுன்னா அப்படி தான் இருக்கணும், அந்த ஜாதிக்காரங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இப்படின்னு நினைக்கிற ஒரு கும்பல் இருப்பானுங்கள்ல. இவனுங்க உட்காந்துக்கிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு கால் மேலே கால் போட்டிருக்கு, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கணும்னா இவங்க அப்பா அம்மா வந்துட்டு அவள் பார்த்தீங்களா எவ்வளோ திங்களா கால் மேலே கால் போட்டிருக்கா, சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க. ஒரு பொண்ணு கால் மேலே கால் போடுறதுல என்ன? இந்த கால் மேலே கால் போடுறதுங்கிறது ஒரு பெரிய பாலிடிக்ஸுங்க. நீ ஒருத்தன் வந்து உனக்கு கீழேன்னு நினைக்கல, அவன் உனக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டால் உனக்கு அதுக்கு வந்து கண்ணை உறுத்துது. அது பொண்ணாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட சாதியாக இருக்கட்டும், அங்கே அமெரிக்காவில் வந்து ஒரு கருப்பு நிற ஆளாக இருக்கட்டும், கருப்பின ஆளாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே நீ எனக்கு கீழேன்னு ஒருத்தன் நம்புறவன், இவங்க எல்லாமே அவங்களுக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காரையில அவனுக்கு கண்ணை உறுத்துது. அது திமிர்த்தனமாக தெரியுது. கால் மேலே கால் போடுறதுங்கிறது என்ன? ஒரு மனுஷன் இப்படி உட்காந்தா என்னால் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினச்சிக்கிறான், இல்லை இப்படி உட்காந்தா என்னால் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினைக்கிறான் வந்துட்டு. இதில் என்ன? ஒரு கால் மேலே கால் போட்டு உட்கார்றதுனால உனக்கு என்ன மரியாதை குறைச்சல் ஆயிடுச்சு? இல்லை அந்த பொண்ணு என்ன காலை தூக்கி உன் மூஞ்சி முன்னாடி வச்சுச்சா, இல்லை உன் மூஞ்சி மேலே வச்சுச்சா? கிடையாது. அது கால் மேலே காலை போட்டு அதுக்கு கொடுத்த ஒரு சேரில் அது உட்காந்துருக்கு. இல்லை ஒரு 4 சேரில் படுத்துக்கிட்டு யாரையும் உட்கார விடாமல் எதுவும் பண்ணிச்சா? கிடையாது. அது ஒரு பிரச்சனை. ஸோ அதை பற்றி இவங்க கூப்பிட்டு சொல்கிறாரு. இவங்க வந்து லைக் அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு சொல்கிறாங்க ரியோராஜ்கிட்ட. இவர் உடனே வந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காராத, நல்லா இருக்கேன், சொந்தக்காரங்களாம் இருக்கு, ரொம்ப அப்படி அமைதியாக இவர் தான் ரொம்ப பாவமாச்சு இவர் வந்துட்டு. ஸோ வந்து இவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு முடியாதுன்றுச்சு. அதுக்கு நிஜமாலே பெரிய அப்ரிஷியேஷன். ஸோ கால் மேலே கால் போடுறதுனால என்ன அப்படின்ட்டு. அடுத்து இந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்து இந்த ட்ரெஸ் வந்து ப்ளவுஸ் இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது. ஸோ அந்த பாட்டி ஒருத்தவங்க கேட்குறாங்க என்ன ஒன்று. ரியோவை சொல்கிறாரு, நீ எல்லாம் ப்ளவுஸே போட்டதில்லை, இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் உனக்கு கண்ணு ஒருத்துதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லைக் அங்கெல்லாம் பெரிய இவர் மாதிரி பேசிட்டு திருப்பி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் இனிமேல் போடாத. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லைக் உங்களோட வாய்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குன்னா லைக் பெண்கள், லைக் ஒரு கிளவிக்கிட்ட இருக்குது. அதுக்கிட்ட நீ லைக் உன்னோட ஜஸ்டிஸை பேசிடுற, உன்னோட தியரிட்டிக்கல் அப்ரோச்சை கொண்டு போய் சேர்த்துட்ற. அடுத்து வந்து திருப்பி உன் ஒய்ஃப்கிட்ட என்ன சொல்கிற? எது தப்புன்னு நினைக்கிறியோ அதையே நீ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நீ திருப்பி சொல்கிற, இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடாத அப்படின்னு. அதோட சாய்ஸை அது போடுது. ஸோ அதை வந்து சொல்கிறேன். சரி ஓகே, அங்கே ஒரு பிரச்சனை வந்துட்டு, நீ எப்படி வந்து என்னோடய ட்ரெஸ் வந்து நீ டிக்டேட் பண்ணலாம், விச் இஸ் அ வேலிட் கொஸ்டின். லைக் ஒரு பொண்ணு என்ன ட்ரெஸ் போடணுங்கிறத நீ டிசைட் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு நான் ஃபெமினிஸ்ட்னு முன்னாடியே சொல்லிடுச்சு அப்படின்னா லைக் ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபார் வாட் ஷி வாண்ட்ஸ் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அப்போ நீ வந்து நீ தான் இந்த மாதிரி ஆட்கள் தான் நாடக காதல் பண்ணுறது. கீழே உட்காந்து லைக் எப்படி சொல்கிறது, நான் வந்து பெண்களை மதிக்கிறவன், நான் வந்து சம உரிமை இருக்கணும்னு நினைக்கிறவன் அப்படின்லாம் சொல்லிட்டு கீழே உட்காந்து எல்லா சீனையும் போட்டு அந்த பொண்ணு பார்க்குற இடத்துல அந்த பொண்ணை வந்து ப்ளீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீ பொறுமையாக உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் காட்டுற. இவனுங்க தான் நாடக காதல் பண்ணுறது. ஆனால் ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பானுங்க. சரி ஓகே வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டாங்க. இவங்க பேச்சை கேட்கல. இவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து லைக் தே வேர் பிஸ்ட் ஆஃப் வித் ஆட்டிடியூட் ஆஃப் த கேர்ள் விச் இஸ் லைக் அ வெரி குட் ஆட்டிடியூட். ஐ அப்ரிஷியேட் தட். இந்த மாதிரி ஆட்களை இப்படி தான் பண்ணணும். இவர் அதுக்கு உடனே வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு கடையோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து இவங்களை கூப்பிட்ருக்காங்க. லைக் உங்கள் ஒய்ஃப் அங்கே ஆல்ரெடி போயிட்டாங்க, இவர் கொஞ்சம் லேட்டாக கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு
காரில் வந்து இறங்கி லுங்கியை கட்டிக்கிட்டு உள்ளே போகிறாரு. ஓகேவா? ஸோ அதான் இந்த கொள்கை இல்லாத பியோர் ஹேட்டில் எடுக்கிற படம்னு ஒன்று இருக்குல்ல, லைக் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா லுங்கிங்கிறது லைக் ஒரு லுங்கியை கட்டிட்டு தேட்டருக்குள்ளே விட மாட்டேன், லுங்கி கட்டிட்டு வந்தால் தேட்டருக்குள்ளே விட மாட்டேன்னு லைக் ஒரு மல்டிப்ளெக்ஸில் சொல்கிறாங்க. அதை எதிர்த்து நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். லுங்கிங்கிறதுல என்ன அசிங்கம் இருக்குது? லைக் இட்ஸ் ஜஸ்ட் அ கிளாத். லைக் ஆண்கள் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு கிளாத் அவங்க வந்து போட்டுக்கிறாங்க. லைக் அது லைக் ஒரு ட்ரௌசர் போடுறதுக்கும் லுங்கி போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? லைக் தேர் இஸ் நத்திங். ஓகே, ஒரு லுங்கிங்கிறது வந்து லைக் இங்கே ரொம்ப நாளாக ஆட்கள் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை வந்து விடமாட்டேன், அது அசிங்கம் அப்படின்னு பார்க்குறான். ஏன்னா லுங்கி யார் கட்டுவா? வெகுஜன மக்கள். ஓகே, அதை வந்து போட மாட்டேன் அப்படின்னா, சரி அதை வந்து போட்டிருந்தா நான் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னா, இவர் வந்து இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறாராம். அதாவது என்னென்னா, அவங்க வந்து அசிங்கமாக ஒரு வேலை பண்ணிட்டாங்க அப்படின்னு இவர் நினச்சிக்கிறாரு. அந்த அசிங்கமாக பண்ண வேலைக்கு வந்து இவர் அசிங்கமாக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி லைக் அதாவது நான் இப்படி வந்தால் இன்டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு இவர் நினச்சிக்கிறாரு. ஓகே, ஸோ வந்துட்டு ஒரு லுங்கியை கட்டிட்டு அந்த திறப்பு விழாக்கு போகிறார். அங்கே எல்லாரும் உடனே ஐயோ என்ன ஒரு இப்படி அந்த இடத்துல லுங்கி இஸ் லைக் நார்மல் ஃபார் அஸ். ஓகே, ஸோ நீ ஒரு நியாயமான ஆளாக இருந்தால் லைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. லைக் வந்து ஒரு லுங்கியை வந்து ஒரு அசிங்கப்படுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீ யூஸ் பண்ணுற. இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் என்ன சேர்க்க போகிற? லுங்கி போட்டு போனால் அசிங்கம், அதை வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து நீங்கள் வந்து பழி வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொண்டு போய் சேர்க்குற. இது உனக்கு நீயே வச்சுக்கிற ஆப்பு. லைக் உனக்கு நீ இல்லை, இங்கே இருக்கிற மெஜாரிட்டி ஆண்களுக்கு வைக்கிற ஆப்பு. ஓகேவா? அது ஸோ அப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணை இன்னும் ஸ்டூப்பிடாக காட்டணும்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு சண்டை வருது. லைக் உனக்கு வந்து ஃபெமினிசம்னாவே என்னன்னு தெரியாது, நீ வந்து உனக்கு பேசிக்காக ஒரு காமன் சென்ஸே கிடையாது, லைக் அம்பேத்கர் வந்து போர்பந்தரில் பிறந்தாருன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறது. லைக் வீடு வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, லைக் அந்த ஹீரோ வந்து சொல்கிறாரு லைக் வீடு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே தான் இந்த லைக் அந்த திமிரு, அந்த ப்ரிவிலேஜ், டிஸ்பிளே ஆஃப் திங்ஸ் தான் உங்கள் அப்பா வாங்கி திங்ஸ்லாம் தான் உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஆப்வியஸாக வரதட்சணை வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நாளைக்கு வந்து டிவோர்ஸ் ஆகுது, இந்த வீடுங்கிறது உன் பேரில் தான் இருக்கும். ஓகேவா? அது வந்து லைக் இட்ஸ் அன் அப்ரிஷியேட்டிங் அசட். இந்த ஜாமான்லாம் இருக்குல்ல, லைக் இது இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எனி யூஸ். லைக் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டிங்கன்னா இதே இதர் கோயிங் டு செல் இட் ஆஃப் இன் அ லாஸ் ஆர் எனி திங். ஸோ அப்போ நீ விவரமாக என்ன பண்ணிக்கிற, ஒரு ஸ்ட்ராங்கான அசட்டை வந்து உங்கள் அப்பா வந்து அவர் பேரில் வச்சுட்டு உனக்கு கொடுத்துருக்குறாரு. இந்த மாதிரி வேஸ்ட்டான விஷயங்கள்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டீங்க. ஸோ இதை வந்து நீ பெருசாக சொல்லி காட்டுற. ஓகே, விச் இஸ் லைக் த ரியாலிட்டி. இப்படி தான் எல்லா கல்யாணமும் நம்ம இங்கே வந்து லைக் நாங்கள் ரொம்ப அப்படியே அப்படி இப்படின்னு சொல்கிற எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி வரதட்சணை லைக் டவுரி ஹஸ் பீன் நார்மலைஸ்ட் லைக் த்ரூ மணி, த்ரூ கோல்டு ஆர் த்ரூ தீஸ் மெட்டீரியலிஸ்டிக் ஸ்டப்ஸ். ஓகேவா? ஸோ இது அப்புறம் அந்த பொண்ணை வந்து அதே ஃபைட்டில் வந்து நீ ஒரு கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்கிற, பர்த்டே கேக் கட்டினா கூட மீதி இருக்கிற கேக்கை கொண்டு போய் குழந்தைங்கிட்ட கொடுக்க மாட்டேற அப்படின்னு. கம்யூனிசம் வந்து ஒருத்தர் வந்து இட்லியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ பெரிய ரெவல்யூஷனரி ஆகி ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணிட்டாரு. அடுத்து இப்போ இவர் கம்யூனிசம் வந்து கேட்க வச்சு இவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். புரியல எனக்கு. அந்த பொண்ணுக்கு கம்யூனிசம் பேச தகுதி இல்லைன்னா உனக்கு இருக்கா? கிடையாதுல்ல. ஸ்டாப் பண்ணு வந்துட்டு. அடுத்து வந்துட்டு ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகிறாங்க, லைக் அதெல்லாம் ஒரு சீனாக வைக்கிறாங்க. லைக் ஈவன் டெக்னிக்கலி இந்த படம் வந்து ஒரு கொஹரண்ட்டாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. லைக் அங்கெங்கே எங்கெங்கே வன்மம் தேவையோ அது எல்லாத்தையும் கக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு போகிறாங்க, ஒரு மேனிக்வின் இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கல லைக் இவங்க அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துருவாங்கன்னு சொல்லி அந்த மேனிக்வினை ஒழிச்சு வைக்கிறாரு. ஸோ இவரெல்லாம் தான் பெண்களோட சம உரிமைக்காக ஒரு ஆலைஷிப்பில் இருக்கிற ஒரு ஆள். பார்த்திங்கன்னா ஒரு மேனிக்வினை வந்து ஒழிச்சு வச்சுட்டு வர்றாரு. அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி போகுது. அந்த பொண்ணு வந்து திடீர்னு ஒரு நாள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. லைக் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொட்டிக் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ லைக் பொட்டிக் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கல, இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ இவர் உடனே வந்து இல்லை எனக்கு இவ்வளோ லோன் இருக்குது, இது இருக்குது, இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நீ என்ன வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற, வேணா போய் உங்கள் அப்பாட்ட வாங்கிக்க. நான் உன்னை பொண்ணு சரி நான் போய் எங்கள் அப்பாட்ட வாங்கிக்கிறேன். நீ என்ன லைக் உடனே திருப்பியும் நீ போய் உங்கள் அப்பாட்ட வாங்கினா எனக்கு அசிங்கம் அப்படின்னு ஒரு இது. ஸோ அங்கே வந்து இந்த பொண்ணோட அந்த ஐடியாவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு லைக் ஹீ இஸ் புட்டிங் அனதர் பாயிண்ட். அது எப்படி வந்து பொண்ணுங்களுக்கு எப்பயுமே வந்து பொட்டிக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வந்து கரியர் சாய்ஸாக இருக்குது,
தேவயானி மாதிரி படித்து கலெக்டர் ஆகணுங்கிற ஆஸ்பிரேஷன்ஸ்லாம் வரவே மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு நீங்கள் படிக்கணும், படிக்கிறதுக்கு உங்களுக்கு அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்ச் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன், படித்து கலெக்டர் ஆனால் தான் கரியர் லைக் ஒரு பெரிய சாதனை அப்படின்னா நீ என்ன பண்ணுற? நீயே ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்க. நீயே உங்கள் அப்பா வாங்கி கொடுத்த வீடு தான் வச்சுக்கிட்டு சீன் போட்டுட்ருக்க. இது என் வீடு, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த வீடு. உன்னால் தனியாக ஏதாச்சும் பண்ண முடிச்சா? கிடையாது. நீ ஏன் கலெக்டர் ஆகல? படித்து கலெக்டராக இருக்கன்ட்டு தானே. எதுக்கு ஐடி கம்பெனிக்கு போனேன்? இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு ரூட்டில் ஸ்டாப் பண்ணி வைக்கிறானுங்க. அங்கங்கே யாராருக்கு எது இதில் வாய்ப்பு கிடைக்குதோ உள்ளே போயிட்டு அதில் சர்வை பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா? அதனால் காசு இருந்துச்சுன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்கள். இல்லையா அதுக்கான என்ன எக்ஸ்ப்ளனேஷனாக அதை கொடு. அங்கே போய்ட்டு அது எப்படி எல்லா பொண்ணுங்களும் பொட்டிக்கு மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் ஆவேன்னு சொல்லி இது பண்ணுறீங்க அப்படின்னா என்ன, எனக்கு புரியவே இல்லை. இது எல்லாமே இன்றைக்கி பெண்கள் எங்கெங்கே இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா ஒரு பொட்டிக் ஷாப் லைக் ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸஸ் அவங்க வந்து அவங்களாம் போய் ஒரு விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சி ஒரு ட்ரெஸ்ஸை சோர்ஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி அதை வச்சு 4-5 பேர்த்த வச்சு ஒரு இண்டிபெண்ட்டாக ஆகிறதுக்கான ஒரு விட்டு இந்த பொட்டிக் ஷாப் அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ லைக் ஒரு சேஃபான ஒரு லைக் கரியராக இருக்குது. லைக் அவங்க ஒரு விஷயத்த கற்றுக்குறாங்க, போய் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டு தான் பண்ணுறாங்க. எல்லாருமே கற்றுக்குறாங்க, அதை வச்சு லைக் ஒரு சேஃபான இடத்துல போய் வேலை பார்க்குறாங்க, வராங்க, ஃப்ரீலான்சிங் பண்ணுறாங்க. அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான ரூட் இதெல்லாம். எஸ்பெஷலி ஒரு எஜுகேஷன் வந்து டினை பண்ண பேக்ரவுண்டில் இருக்கவங்க இன்னும் அதை வந்து லேட்டாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. அவங்க போய் திருப்பி ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஏன்னா அவங்களோட ப்ரெஷர் அப்படி சோஷியல் ப்ரெஷர். ஸோ அப்படிங்க லைக் இதெல்லாம் வந்து ஒரு லைக் சாய்ஸஸ். ஸோ இதை போய் கற்றுக்குறாங்க, பண்ணுறாங்க, இட்ஸ் ஃபைன். லைக் எதையுமே கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ போய் கற்றுக்கிட்டு பண்ணுறாங்க, இட்ஸ் ஃபைன். அது வந்து இவருக்கு கனவுறுத்துது. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் லைக் அந்த பொண்ணுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது, இவன் ரொம்ப வந்து சாமினிஸ்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷி டிசைட்ஸ் டு டெல் ஆல் தீஸ் டு ஹர் ஃப்ரெண்ட். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு லாயர். ஸோ எனக்கு லைக் சீரியஸாக ஐ டோன்ட் லைக் blaming women who play such character in stories written by men. பட் ஆனால் இவங்க ஷீலா ராஜ்குமார் இவங்க ஆக்சுவலாக இந்த திரௌபதி படம் நடித்து அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணலையே. எனக்கு இந்த படத்தோட இன்டென்ஷன் தெரியாது, இதனால் வந்து நான் தெரியாமல் நடிச்சிட்டேன், ஐ ரிக்ரெட் தட் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியெல்லாம் லைக் ஒரு பேட்டியோ ஏதோ ஒரு இடத்துல சொன்னது வந்து நடுவில் வைரல் ஆச்சு. ஸோ லைக் இப்படி இருக்கையில் திருப்பி இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து லைக் ஐ டோன்ட் நோ ஹவு தே சைன் அப். லைக் ஏன்னா லைக் கிளியராக இவ்வளோ தூரம் ஒரு ஜாதி எப்படி தப்புன்னு சொல்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கோ, அதே மாதிரி லைக் ஜெண்டர் வந்து லைக் இவங்க என்ன பண்ணுறாங்க இதுலேருந்து அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கான அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கான்னு எனக்கு சீரியஸாக தெரியல. அட்லீஸ்ட் லைக் ஏன்னா நான் ஹீரோயினை பற்றி எனக்கு தெரியாது, அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஏதோ இவங்க இதை பற்றி சொல்லிவிட்டு திருப்பி இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து சைன் அப் ஆகுறதுங்கிறது ஐ டோன்ட் நோ how healthy it is or how genuine it is. ஸோ லைக் எனக்கு அது மட்டும் ஒரு பெரிய உறுத்தலாகவே இருந்துச்சு. லைக் ஐம் சாரி அபவுட் தட். ஸோ இந்த மாதிரி அவங்க தான் அந்த லாயர் ஃப்ரெண்டு. ஸோ வந்து அவங்கள்ட்ட போய் சொன்னோன்னே லைக் ஷி டசன்ட் ஹெசிடேட். லைக் என்ன ஏதுன்னெலாம் அவங்க கேட்கல. லைக் நீ டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. லைக் இன்றைக்கி விமனோட ரைட்ஸுக்கு கிரவுண்டில் ஒர்க் பண்ணுற ஆட்கள் இருக்காங்கலாம். லைக் அந்த மாதிரி ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்ஸ் இருக்குது, விச் இஸ் ரைட். அண்ட் அதை நீங்கள் கிரவுண்டில் மட்டும் ஒர்க் பண்ணி சில விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியாது. அதை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் லீகலாகவும் ஃபைட் பண்ணணும். அதுக்காகவும் நிறைய லாயர்ஸ் இருக்காங்க, நிறைய ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க. லைக் அந்த மாதிரி லைக் கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான நிறைய லைக் ஃபீமேல் ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ணுற அட்வொகேட்ஸ் இருக்காங்க. ஸோ லைக் அவங்கள டார்கெட் பண்ணி அடுத்த விஷயம் வந்துட்டு என்னென்னா வந்து லைக் அவங்க போனோன்னே அவங்க வந்து இதெல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்கல. அவங்களும் ஃபெமினிஸ்ட். ஸோ லைக் அவங்களுக்கு இது வந்து ஒரு ஆம்பிஷியஸ் கோல். ஸோ இந்த மாதிரி வரவங்கள வந்து அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும் வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல என்னென்னா 2 விஷயம். லைக் இந்த மாதிரி ஆட்கள் ஆக்டிவிஸ்டாக இருக்கிறவங்கள வந்து டார்கெட் பண்ணுறது, இன்னொன்று டிவோர்ஸை வந்து லைக் விலிஃபை பண்ணுறது. ஸோ லைக் இன்றைக்கி டிவோர்ஸ் ரேட் வந்து இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகுது, which is completely a healthy sign. Because
நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன், தாத்தா பாட்டி ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா லைக் விமன் டென்ட் ஹேவ் த சாய்ஸ் டு ஓப்பன் அப். லைக் வெளியில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி அவங்களால போய் அதுலேருந்து லைக் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்லேருந்து வெளியே போய் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்களோட ஃபேமிலி லைக் அந்த பொண்ணுங்களோட ஃபேமிலியே சப்போர்ட்டிவாக கிடையாது. லைக் கட்டி கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு எங்கள் வேலை, நீ வந்து அப்படியே கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், நீ வந்து வீட்டிலே தான் இருக்கணும், புருஷன் சொல்கிறத கேட்கணும், புருஷன் குடும்பம் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லியே வளர்த்து வெளியில் போகிறதுங்கிறதே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பாவமாக வந்து அவங்களை கண்டிஷன் பண்ணிட்டாங்க. அதனால் யாருமே இந்த டிவோர்ஸுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரத்துக்கு பல பேர் வந்து லைக் தேவர் ஹெசிடன்ட் தோ அவங்களோட கல்யாண வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி இடத்துல அடுத்து இப்போ இந்த டிவோர்ஸை வந்து இவங்க வந்து இப்போ டார்கெட் பண்ணுறாங்க. அதுக்கு லைக் இந்த ஆக்டிவிஸ்ட் அந்த டிவோர்ஸ் லைக் இந்த மாதிரி 2 விஷயத்த வந்து அடுத்த ஃபேஸ் ஆஃப் படத்தில் வந்து டார்கெட் பண்ணி போகுது. ஸோ லைக் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் அந்த லாயர் ஃப்ரெண்ட் வந்து லைக் சொல்கிறாங்க, நீ டிவோர்ஸ் பண்ணிடு, இது வேலைக்கே ஆகாது, லைக் இந்த இவங்கெல்லாம் வந்து ஒரு மேல் சாவனிஸ்ட் விச் இஸ் ட்ரூ. ஏன்னா வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு மேனிக்யூனை ஒழிச்சு வைக்கிறான், டிக்டாக் பண்ணாதாங்கிறான், லைக் இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த வீடு, நீ என்ன பண்ணுறன்னு இந்த மாதிரி கேட்குறான்னா லைக் இவன் ஒரு ஆணதிகவாதி தான். நீங்கள் அதை வந்து அவன் மூஞ்சி எவ்வளோ பாவமாக வச்சு கேட்டாலும் விச் இஸ் லைக் நீங்கள் அந்த ஃபேக்டை மறைக்க முடியாது. ஸோ அதுதான் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் பேக்டு செகண்ட் ஹாஃபாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இது வரைக்குமாச்சு இது இவங்க 2 பேத்துக்குள்ளே இருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் விச் இஸ் லைக் மோர் டாக்ஸிக். ஏன்னா சோஷியலாக இந்த லீகலாக இருக்கிற விஷயங்களை பற்றி வந்து ஒரு ரொம்ப டீமீன் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிக்சரில் போகுது. ஸோ லைக் இவங்க போகிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக் டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் மேலே டு ப்ரொசீட் வித் டிவோர்ஸ். லைக் டொமஸ்டிக் வைலன்ஸ் இஸ் நாட் ஃபன்னி. அதோட விக்டிம்ஸ் வந்து பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்கள், குழந்தைகளாக இருக்கிற ஆண்கள் கூட இருக்காங்க. லைக் ஒரு அப்பா வந்து ஒரு அம்மாவை போட்டு அடிக்கல, அதை பார்த்து வளர்கிற பசங்க, குழந்தைங்க, பொண்ணுங்க, லைக் ஹூஎவர் இட் இஸ், அவங்களோட லைஃப்புங்கிறது விச் இஸ் லைக் நீங்கள் நினச்சி இங்கே நிறையா பேர்த்துக்கு இது நடக்கும். அதனால தான் நமக்கு அந்த பிரச்சனையான்னு தெரியாமே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். லைக் யூ கான்ட் இமேஜின் ஹவு பேட் இட் அஃபெக்ட்ஸ் யூ. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சொசைட்டியில் டொமஸ்டிக் வைலன்ஸை வந்து நீங்கள் வந்து லைக் ஒரு வெப்பனைஸ் பண்ணுவீங்க. லைக் விச் இஸ் லைக் ஒரு பொண்ணு வந்து அதுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குங்கிறதுக்காக டொமஸ்டிக் வைலன்ஸை வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு கார்டாக யூஸ் பண்ணி லைக் ஒரு ஃபேக் டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு தப்பான விஷயம். இதை வந்து நீங்கள் ஒரு படத்தில் வந்து இவ்வளோ கேஷுவலாக நீங்கள் வச்சுருக்கீங்க, எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி போய் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சீன்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பையனை உட்கார வச்சுருக்காங்க. லைக் என்ன லைக் அதாவது இந்த டிரெக்டராக இந்த டீம் இந்த ரைட்டர் எல்லாமே எனக்கு என்னமோ வந்து எதெல்லாம் இவங்களை வந்து நாளைக்கு இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும், லைக் விச் இஸ் தட் இஸ் வாட் இஸ் ட்ரூத், லைக் அது எல்லாத்தையுமே இவங்க வந்து இன்றைக்கி வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. லைக் நாளைக்கு வந்தால் இந்த மாதிரி இது வேலை இருக்குமோ, இதனால தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், ஃபேக் டொமஸ்டிக் வைலன்ஸாக இருக்கும், ஃபேக் ஃபெமினிசமாக இருக்கும், நீ எல்லாத்தையும் ஃபேக்குன்னு இவங்க வந்து ஒரு பஞ்ச் பண்ணுறாங்க. லைக் நோ சர்ப்ரைஸ் இந்த மாதிரி நிறையா படம் இனிமேல் வந்தாலும் வரும். ஏன்னா லைக் இது வந்து ஒரு க்ரூமிங் டெக்னிக் தான் என்ன கேட்டால், சொசைட்டியாகவே க்ரூம் பண்ணுற ஒரு டெக்னிக் தான். ஸோ லைக் இந்த மாதிரி வந்துடுச்சு. லைக் அங்கே போனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன் அன்னெசரி டைலாக், ஒரு பையன் உட்காந்துருக்கான், அந்த படத்துக்கும் அவனுக்கு சம்மந்தமே கிடையாது, ஒரு பையன் உட்காந்துருக்கான், அந்த போலீஸ் வராங்க, லைக் இது என்ன கேஸ் அப்படிங்கிறாங்க, போக்சோ மேடம் வந்துட்டு. என்ன போக்சோ அப்படின்னா லைக் பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறேன்னு ஓடிட்டான், இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுச்சு, இவன் இங்கே உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து போக்சோங்கிறது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு கேஸ், லைக் அதை கொண்டு வரத்துக்கு எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இங்கே யாரை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க? ஸோ எனக்கு சுத்தமாக புரியல. இந்த மாதிரி போக்சோவெல்லாம் வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ஜோக்காக ஆக்கி அதை வந்து நீங்கள் தப்பாக ஒரு சொசைட்டிகிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் லைக் என்ன கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டின்னு எனக்கு புரியல.
ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஒன்று. இதுக்கு நடக்கையில் அந்த போலீஸ்கிட்ட அவங்க லைக் அந்த லாயர் வந்து சொல்கிறாங்க, ஆலிமோனி தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப், லைக் வி ஆர் கோயிங் டு டிமாண்ட் திஸ் மச் மணி அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவர் வெளியே வந்து அந்த பெரிய லாயர் ஒருத்தர் இருக்கார், விக்னேஷ்காந்த், அவரெல்லாம் எப்பா வந்துட்டு என்ன வன்மமோ என்ன ஒரு இதுவோ தெரில, லைக் இந்த மாதிரி ஒரு ரோலில் வந்து அப்படியே நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி நடித்து தள்ளியிருக்கிறார். வந்துட்டு அவர் தான் அந்த லாயர் இதை வந்து ஃபைட் பண்ண போகிறாரு. அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்சன் திவாகர். அவர் வந்து அயலி படத்தில் வந்து பெரிய டைலாக் பேசினார். லப்பர் பந்தில் வந்து நடிச்சிருப்பார். லைக் ஒரு யூடியூப் சேனலில் வந்து பெரியாரிசம் அம்பேத்கரிசம்லாம் பேசுகிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வந்த ஒருத்தர் அவர். இவங்கெல்லாம் என்ன எனக்கு புரியல, அந்த டேரக்டர்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்களா இதெல்லாம் தேவையில்லாத டைலாக்ஸ் அப்படின்லாம்? கிடையாது, எனக்கு தேவை படத்தில் நடிக்கணும், காசு சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன ஐடியாவாக இருந்தாலும் அதை நான் மக்கள்கிட்ட விற்றுருவேன், சொசைட்டியை கெடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவர் அவ்வளோவும் அயலிலலாம் பெரிய வீராப்பா டைலாக் பேசிட்டு வந்துட்டு இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ரோலில் இவரும் லைக் சும்மா கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிரச்சனையை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள், லைக் இந்த பிரச்சனைக்குரிய விஷயங்களை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆளாக தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் நடிக்கலை, லைக் ரியல் லைஃப்பில் தே பிலீவ் இட். ஸோ அதனால தான் இல்லாட்டி வந்து ஒரு லைக் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை கூப்பிட்டு என்னை பேச சொல்லலை, நான் பேசுவேனான்னு ஒரு சின்ன கொஸ்டின் அவங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, அவ்வளோதான் வந்துட்டு. ஸோ இவங்க 3 பேர் இப்போ ஒரு ட்ரையோ, இவங்களாம் தான் இந்த பாவப்பட்ட ஆண்கள். ஸோ வராங்க, லைக் கேஸ் ஃபைல் ஆகிடுச்சு. லைக் அவங்க வந்து ஆலிமோனி பண்ணல, லைக் ஆலிமோனி டிமாண்ட் பண்ணல. இவர் வந்து சொல்கிறார், என்னோடய சம்பளமே இவ்வளோதான், நான் எப்படி இது பண்ணுறது அது இது. சரி, லைக் இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்து யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் ஆலிமோனிக்கு வந்து டிமாண்ட் பண்ணலாம். லைக் த ஜட்ஜஸ் ஆர் கோயிங் டு டிசைட் இஃப் த பர்சன் ஹேஸ் த பவர் டு பே இட். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா வந்துட்டு மாதம் 1 கோடி கேட்குறாங்க. இதெல்லாம் ஃபால்ஸ் நரேட்டிவ். லைக் மக்களை வந்து அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போக விடாமல் பண்ணுறது. லைக் இது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கே ஒரு மியூச்சுவலாக ஒரு விஷயம், ஒரு மேரேஜ் லைஃப் செட் ஆகலைங்கல, லைக் எந்த பிரச்சனையும் இருக்க வேணாம். லைக் எமோஷ்னலாகவே சில 2 பேர்த்துனால அவங்களால ஒத்து வர முடியல, லைக் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த மேரேஜுங்கிறது லைக் இட் டசன்ட் சிட்ஸ் வெல் வித் தெம்னா, லைக் அவங்க வந்து ஒரு டிவோர்ஸ்க்கு போகணும்னு நினைக்கல. இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்து லைக் இட்ஸ் கோயிங் டு கன்ஃபியூஸ் பீப்புள், லைக் இட்ஸ் கோயிங் டு மேக் பீப்புள் ஸ்கேர்ட் அபவுட் டிவோர்ஸ். ஸோ அதுக்கான ஒரு வழி தான் இதுவும். இந்த மாதிரி வந்து ஆலிமோனி பற்றின ஒரு ஹாஃப் பேக்டு யூஸ்லெஸ் டிஸ்கஷன். கடைசியில் பார்த்தா இங்கே தான் பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. பார்த்தா அவங்க அந்த ஷீலா ராஜ்குமாரும் விக்னேஷ்காந்தும் லைக் எக்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹூ காட் டிவோர்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபெமினிஸ்ட் ஐடியா தட் ஷீலா ராஜ்குமார் ஹேட். சி லைக் ஸோ அவங்களோட 2 பேர்த்தோட பர்சனல் அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்காக தே ஆர் taking this case up and they are going to fight against each other in the disguise of lawyers of Rio Raj and the Malavikaங்கிற ஹீரோயின். ஸோ லைக் எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி போகிறாங்க, போயிட்டு கோர்ட்டில் கேஸ் போகுது. லைக் ஒரு கோர்ட் சீன் வருது. லைக் நம்ம எவ்வளவோ கோர்ட் சீன் பார்த்துருப்போம் தமிழ் சினிமாவில், பட் திஸ் ஒன் இஸ் லைக் அப்சல்யூட் பிளாஸ்ட். வந்துட்டு போயிட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் வைக்கிறாங்க, ஜட்ஜுக்கிட்ட வாதாடுறாங்க. இவர் உடனே வந்து இவரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. வந்துட்டு இந்த மாதிரி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி இவர் நிறைய மேனிப்புலேட் வேறு பண்ணுறாரு. லைக் போய் கார் முன்னாடி விழுவுறது, அதுன்னு லைக் நாஸ்டி சீன்ஸ் தேர் விச் இஸ் லைக் ரொம்ப முக்கியம் கிடையாது. என்னன்னா இவ்வளவும் நடக்குது. லைக் அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒரு பாயிண்டில் வந்து லைக் விக்னேஷ்காந்த் பேசுகிறார் அந்த ஒரு கோர்ட் சீனில் வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி. லைக் அகைன் அங்கே ஒரு டோக்கனிசம், ஒரு டிரான்ஸ்வுமனை கூப்பிட்டு வந்து லைக் டிரான்ஸ்வுமன் ஜட்ஜ் அவங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அப்போ தான் 2மே புரியும் அப்படிங்கிற லெவலில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு இவர் எல்லா கதையும் பேசுகிறார். ஸோ லைக் ஆண்களோட ஒரு பெண் வேலைக்கு போனால் அது சாதனை, ஒரு ஆண் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது என்றைக்குமே பேசப்படும். இது எப்படி இருக்குன்னா வந்துட்டு இந்த ரிசர்வேஷனுக்கு எகென்ஸ்டாக பேசுகிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. அடுத்து அங்கே தான் வருவானுங்க இவனுங்கெல்லாம். என்னன்னா லைக் ஒரு பொண்ணு வந்து இத்தனை வருஷமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருக்கோம்.
ஓகேவா? படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இன்றைக்கி சில மூமெண்ட்ஸ்னால, சில ஃபைட்னால, லைக் பல ஃபைட்னால அதை உடச்சி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லைக் ஒரு ஒரு லெஸ் தேன் 100 இயர்ஸ் அவங்க வெளியே வர ஆரம்பிக்கிறது. இதே தான் உனக்கும் இன்னொரு விஷயத்தில். ஆனால் உனக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி வந்து இது வந்து இன்றைக்கி பெண்கள் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அது உனக்கு கண்ணை உறுத்து. லைக் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சக்தி இல்லை. அதையும் ஒன்றையும் நீ ஈக்குவலாக வெயிட் பண்ணுற. அவங்க போகிறாங்கன்னா லைக் அதுவே பெரிய சாதனை. உனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கான இது இல்லை. நீ வந்து ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வெயிட் பண்ணுற. அழுகுறாங்க அப்படின்ட்டு வந்து லைக் அழுகுறது இட்ஸ் ஃபைன். லைக் இந்த அழுகைங்கிறது இட்ஸ் லைக் வெறுப்பு. லைக் நாங்கள் சொல்லுவோம், ஒரு விஷயம் வந்து லைக் புரியாமல் உனக்கு அவ்வளோ முடிஞ்சுமே நீ வந்து அதை வந்து லைக் எப்படி சொல்கிறது, மற்றவனுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, அதை தான் நாங்கள் சும்மா கொலாக்கிலாம் அழுக அப்படின்னு சொல்கிறது. ஸோ லைக் அந்த அழுக வந்து நீ அங்கே போய் அழுதுகிட்டு இருக்க ஜட்ஜு முன்னாடி நின்று. லைக் சொல்கிறத வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. வேறு என்ன, லைக் ஃபெமினிசம் இஸ் அ வெஸ்டர்ன் கல்ச்சர், லைக் இந்தியன் வெட்டிங்கு, நீயா நானா. லைக் எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒரு நீயா நானா ஷோவை பார்த்து இவனுங்க அஃபண்ட் ஆகி தான் அந்த படமே எடுத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து பொண்ணுங்க பேசுகிறத வச்சு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சருங்கிறது ஒரு லைக் அது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னா லைக் வெஸ்ட்டில் இதோட பயங்கரமாக இருந்திருக்கு. பெண் அடிமை, பெண்களை அடிமைப்படுத்துறது ரொம்ப சட்டிலாக இருந்திருக்கு. ஓகேவா? அங்கேயும் சண்டை போட்டு தான் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இன்ஃபேக்ட் அங்கே சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய சண்டைகள் ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? வந்துட்டு பிரஸ்ட் டாக்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு சண்டை நடந்திருக்கு. எல்லாமே இங்கே நடந்திருக்கு. உனக்கு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்னு நீ வந்து அதை மேனிப்புலேட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு தேசப்பற்றியோ லைக் ஒரு கலாச்சார பற்றியோ கொண்டு வந்து மக்கள்கிட்ட செலுத்திட்டா வந்து அவங்க வந்து அந்த சைடு திரும்ப மாட்டாங்க அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. விச் இஸ் லைக் another stupidity. புரிஞ்சுக்க, அட்லீஸ்ட் புரிஞ்சிக்கிட்டாச்சும் அவன் வெறுப்பாக பேசு. வெஸ்டர்ன் கல்ச்சர்னால் வெஸ்ட்லேயும் சண்டை நடந்திருக்கு, வெஸ்ட்லேயும் பிரச்சனை நடந்திருக்கு. அங்கேயும் ஒன்றை மாதிரி ஒரு புரிதல் இல்லாதவன் ஆண் பாவம் பொல்லாததுன்னு ஒரு படம் எடுத்தாலும் எடுத்திருப்பான். ஓகேவா? அதெல்லாம் தாண்டி தான் அங்கேயும் வந்துகிட்டு இருக்காங்க. இங்கேயும் அதே தான். இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம். வந்துட்டு அடுத்து ஒன்று பண்ணாங்க பாருங்கள். அப்படியே பெரியாரோட இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி விடுதலை இல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ எப்படின்னா, இவங்க பேசிட்டா வந்து லைக் இது ரொம்ப ஒரு ப்ராப்பர் பிளான்டான ஒரு விஷயம். லைக் அங்கே இதில் போய் கோர்ட்டில் போய் பேசியாச்சு. லைக் அது விக்னேஷ்காந்த் பேசி அது வந்து திஸ் இஸ் வாட் ஃபெமினிசம் அப்படின்னா லைக் ஃபெமினிஸ்ட் வில் லைக் ரியல் ஃபெமினிஸ்ட் லைக் ஆக்சுவல் ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்ஸ் அவுட் சைட் இந்த சினிமா இருக்குல்ல, லைக் ரியல் டைம் ஃபெமினிஸ்ட் லைக் அதுதான் ரியல் ஒன்றா, நீங்கள் ஃபேக் அப்படி இல்லை வந்துட்டு இந்த மாதிரி இருக்கல. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு லைக் அங்கே தான் வந்து லைக் இதெல்லாம் கூட நான் மன்னிச்சிடுவேன். இதுக்கப்புறம் வந்து இந்த விடுதலை இல்லம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து இந்த 2 பேரும் போகிறாங்க. லைக் ஷீலா ராஜ்குமார் அந்த லைக் மாளவிகா அவங்களும் பார்த்தீங்கன்னா லைக் என்னென்னா கோர்ட் சீன் முடிஞ்சிருச்சு. இதுதான் திஸ் இஸ் வாட் இஸ் லைக் அந்த ப்ராப்பர் பிளானிங் இருக்குல்ல. ஸோ அந்த கோர்ட்டில் இவர் பேசிட்டார். லைக் அப்போ வந்து எப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு ஆம்பளை பேசி நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை இன்னும் க்ரூம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து விடுதலை இல்லம் அப்படின்னு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. லைக் விடுதலை இதெல்லாம் வந்து லைக் பெரியார் ரெஃபரன்ஸ் தான். ஓகேவா? ஒரு பெரியாரிஸ்ட்டை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெக்னிக். அங்கே போனால் வந்து அவங்க ஒரு பிளாக் சாரி போட்டுட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க, தோழர்களே அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. வந்துட்டு வந்து உக்காந்தவுடனே லைக் அவங்கள மீட் பண்ண போகிறாங்க 2 பேரும். உடனே இவங்க அந்த லாயர் வந்து தோழர் அப்படிங்கிறாங்க. வந்துட்டு இந்த தோழர் அப்படிங்கிற வார்த்தை வந்து லைக் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு, சும்மா கிடையாது. இந்த மூமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஆண் பெண் லைக் வேறு எந்த ஒரு பாலினமாக அதை வந்து நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. லைக் அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் வந்து தான் அந்த தோழருங்கிற வார்த்தையை, அந்த வார்த்தையை அவங்க வந்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு ட்ராமா பண்ணி அவங்க போய் தோழர் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வந்து அந்த பிளாக் சாரியில் இருக்கவங்க வந்து ஐயோ நீங்கள் என்ன போய் தோழர்லாம் சொல்கிறீங்க. தோழர்னா என்ன? தோழர்னா காம்ரேட். லைக் யூ ஆர் மை காம்ரேடுங்கிறது லைக் நான் ஒரு இங்கே இருக்கிற ஒரு அநீதியை வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எதிர்ப்போம் அப்படிங்கிறது தான். அந்த தோழருங்கிற வார்த்தை வந்து ஒரு பெரிய மரியாதைக்குரிய வார்த்தையெல்லாம் கிடையாது. வந்து ஒரு பாசத்துக்குரிய வார்த்தை, ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தை. ஒரு பிரச்சனை இருக்குன்னா உன் ஃப்ரெண்டுங்கிறவன் வேறு, ஒரு தோழருங்கிறவன்
உன் தோழர் வந்து இந்த தோழர் வந்து உன் கூட நிற்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே, அதுதான் அந்த தோழருங்கிற வார்த்தை. அதை வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு ட்ராமா பண்ணி எனக்கு புரியல வந்துட்டு அவங்க உடனே அட்வைஸ் பண்ணுறாங்க வந்துட்டு. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து அந்த பிளாக் சாரி போட்டிருக்காங்க, இது யார் வாயிலேருந்து வர வைக்கிறாங்கங்கிறத பாருங்கள். வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து காஃபி கேட்டார், நான் போய் போட்டு கொடுத்தேன். ஏன்னா எனக்கு காஃபி போட பிடிக்கும், எனக்கு நான் போடுற காஃபி அவருக்கு பிடிக்கும். இது வந்து அடிமைத்தனமாக கிடையாது. வந்துட்டு அவர் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறாரு, நான் வந்து இது பண்ணுறேன். லைக் காஃபி போடுறதுங்கிறது அடிமைத்தனம் கிடையாது. இங்கே என்ன பிரச்சனைனா, காஃபி அப்படின்னோடனே அதை யார் போடணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, அதுதான் அடிமைத்தனம். எனக்கு அதுதான் ஜெண்டர் ரோல். வந்துட்டு உங்களுக்கு காஃபி போட பிடிச்சிச்சுன்னா நீங்கள் போட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்குறதுல பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீ காஃபி போட்டால் தான் நான் குடிப்பேன், வந்துட்டு நீ தான் காஃபி போடணும் அப்படின்றாங்களே, அதுதான் பிரச்சனை. நீங்கள் அந்த ஒரு ஐடியாவே கம்ஃபர்டபுளாக மறைச்சிட்டு, எனக்கு காஃபி போட பிடிக்கும், நான் போடுற காஃபி என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், அதனால் நான் காஃபி போடுறேன், விச் இஸ் அவுட் ஆஃப் மை ஓன் வில். இது வந்து இதை வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் நினச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வாயெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அது இந்த 2 பொண்ணுங்களுக்கும் தெரியல. இதை இன்னொரு பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது வந்து கருப்பு சாரி கட்டியிருக்கு, விடுதலை இல்லாமல் இருக்குது, விச் இஸ் லைக் அ பெரியாரிஸ் ரெஃபரன்ஸ். இதுதான் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு சதி தெரில, எனக்கு சரியான வார்த்தை வந்துச்சு, சாரி. வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் தான் ஒரு பெரிய டெக்னிக், ஒரு ஹிடன் அஜெண்டான்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி வந்து அவங்க வாயாலே சொல்ல வச்சுட்டு இது பண்ணுறாங்க. இவங்களுக்கு உடனே நம்ம ஃபெமினிசம் தப்பாக புரிஞ்சுருக்கோம், இப்படிலாம் இல்லை போல், இதில் வந்து லைக் இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அப்படி நம்ம தனியாக போகிறது கிடையாது, நம்ம வந்து கூட வாழ்கிறது தான் ஃபெமினிசம் அப்படி இப்படின்னு 2 பேர் ரியலைஸ் பண்ணி கடைசியில் போய் வந்து கோர்ட்டில் போய் கேஸை எடுத்துகிட்டு, இல்லை நாங்கள் இது ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், எங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்டும் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்றா இருந்தால் தான் அது வந்து ரைட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் இவங்க கிளைண்ட் வந்து அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்துருவாங்க, லாயர் வந்து அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ஸ்டோரி. ஸோ இதில் வந்து அதான் லைக் என்னவா இவங்க அந்த படத்தை எடுத்திருக்காங்க பாருங்கள். லைக் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆண்களுக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா புரியலன்னு தெரியல. புரியலன்னா திஸ் இஸ் வாட் இஸ் த படம். ஓகேவா, பியூர் ஹேட். ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு ஆண்களுக்கான பல பிரச்சனைகளை வந்து மறைச்சிட்டு, இந்த மாதிரி ஒரு பெண் வெறுப்பில் வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு, அதையும் வந்து ரொம்ப சட்டிலாக வந்து நாங்கள் பெண்களுக்காக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்வைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. என்னை கேட்டால் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து will slowly groom the society into the complete right-wing mentality. அதனால் பார்த்து நடந்துக்கோங்க. இதெல்லாம் இந்த படம்லாம் பிடிச்சிருக்கு, பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு கைத்தட்டி ஃபயர் விடுறவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவனை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அவன் இன்னும் மண்டை குழம்பியிருப்பான், இல்லை அவன் ஒரு ஆணாதிக்கவாதி, அவன் வந்து ஒரு சாதிய மனப்பான்மை உள்ளவனாக இருப்பான். அவன் எந்த ஒரு இன்ஜஸ்டிஸ்க்கு எகென்ஸ்டாகவும் பேசுறதுக்கான ஒரு ஆளாக இருக்க மாட்டான். அவன் ஹோமோஃபோபாக இருப்பான், அவன் ட்ரான்ஸ்ஃபோபாக இருப்பான், இப்படி தான் இருப்பான். இந்த மாதிரி படத்தை வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் கை தட்டுறான், அவனை தயவு செஞ்சு கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சது. ஜெய் பீம், வாழ்க பெரியார், ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யுனைட். தேங்க்யூ.